ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மின்ன தமிழன் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபைவரோட ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கஸ்டம் ஆஃபர் இல்லாட்டி உங்களோட கிக்ஸை எப்படி ப்ரொமோட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட ஃபைவர் ப்ரொஃபைல் எப்படி ப்ரொமோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் மின்ன தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கஸ்டம் ஆஃபர் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ப்ரொமோட் யுவர் செல்ஃப் அப்படின்னு வச்சுக்கலாம். கஸ்டம் ஆஃபருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது மீன் பையர் ரெக்வஸ்ட். அந்த பையர் ரெக்வஸ்ட் நமக்கு இப்போ தேவையில்லை, பிகாஸ் இது ஃபுல்லாக பிகினருக்கான டுட்டோரியல் தான். பிகினர் நீங்கள் ஒரு 7-8 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பையர் ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு தேவை. இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஆர்டர் கூட வராட்டி நீங்கள் உங்களோடது ப்ரொமோட் தான் பண்ணணும். ஓகே, இதை நம்ம ப்ரொமோஷன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். எப்படி நம்மளை ப்ரொமோட் பண்ணிக்கிறது, இது எந்த டைப்பான ப்ரொமோட்னா கஸ்டம் ப்ரொமோஷன் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கிக்ஸை ப்ரொமோட் பண்ணுறீங்க, பட் கிக்ஸில் 5, 10, 15 அந்த மாதிரி ப்ரைஸ் வச்சு தான் நம்மளால் ப்ரொமோட் பண்ண முடியும், அந்த லிங்கை வச்சு ப்ரொமோட் பண்ண முடியும். பட் இந்த ப்ரொமோஷன் எந்த மாதிரினா, நம்மளாம் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்னென்ன வேலை, இந்த பேசிக் ஸ்டாண்ட் ப்ரீமியம் அதில் என்னென்ன ஒர்க் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் இந்த ஒரே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கலாம். இந்த லிங்க்கை நம்ம ஃபேஸ்புக்கில் வச்சுக்கலாம், இல்லாட்டி அதோட எம்பெட் லிங்க் அப்படின்னு ஒரு தருவாங்க, அதை நம்ம வெப்சைட்டில் கூட போட்டுக்கலாம் ஆட் மாதிரி. ஸோ அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கஸ்டம் ஆஃபர் இல்லாட்டி ஒரு ப்ரொமோஷன் அது எப்படி நம்மளோட கிக்ஸுக்கு இல்லை நம்மளோட ப்ரொஃபைலுக்கே மொத்தமாக பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நான் சும்மா ஃபேக்காக க்ரியேட் பண்ணியிருக்கேன் கிக்ஸு. ஓகே, நம்ம டேரெக்டாக இதுக்கு போயிடலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த மோர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். நான் நேற்றே சொன்னேன் இதை மட்டும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு. இந்த பையர் ரெக்வஸ்ட் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஆல்ரெடி ஆர்டர்ஸ் வாங்கி நம்மகிட்ட சில பையர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரெக்வஸ்ட் மறுபடியும் சென்ட் பண்ணுறது, சில ஆஃபர் சென்ட் பண்ணுறது, அதுதான் பையர் ரெக்வஸ்ட். இது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. நம்ம ஆர்டர்ஸ் கிடச்சி நம்ம அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் இது தேவை. அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இப்படி ப்ரொமோட் பண்ணலாம். ஸ்கேல் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்களா, ஜென்ரேட் கஸ்டம் ஆஃபர், டேக் யுவர் பிஸ்னஸ் எனிவேர், பிளாக், ஃபேஸ்புக், மெசேஜஸ் அண்ட் மச் மோர். எங்கே வேணால் நம்மளோட இதை எடுத்துகிட்டு போகலாம். ஐ மீன் கஸ்டம் ஆஃபர். நீங்கள் நார்மலாக கிக்கோட லிங்கை டிஸ்பிளே பண்ணால் அது $5, $10 இல்லை $15 அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான பேக்கேஜ் மட்டும்தான் ஷோ பண்ணும். பட் இந்த கஸ்டம் ஆஃபர் இதுலேயே அவங்க பிளாக்லேயே கொடுத்துருக்காங்க, ஃபைவரோட பிளாகில் எப்படி என்னென்னு. இந்த மாதிரி போங்க, ப்ரொமோட் யுவர் சேனல், நெக்ஸ்ட்டு ஜென்ரேட் கஸ்டம், இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி இந்த லிங்க் எம்பர்ட் லிங்க் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக நீங்கள் உங்களோட பிளாக்லேயே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை உங்களுக்கு ஒரு பேட்ச், இதான் உங்களோட பேட்ச் இப்படி தான் காமிக்கும். உங்களோட வெப்சைட்டோ இல்லை பிளாக்லேயோ உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கணும் அப்படின்னா இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே தூக்கி கொண்டு போய் நீங்கள் காப்பி பண்ணிடுங்க. இது நம்ம பிளாகில் தான் எம்பர்ட் பண்ண முடியும் இந்த லிங்க்கை. ஸோ ஓகே, நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணி பார்க்கலாமா? ஓகே, நம்மளோட ப்ரொஃபைல் லிங்க் இது. ப்ரொஃபைல் லிங்க் போன உடனே நம்ம யார் என்ன எல்லாம் காமிக்குது. ஓகே, இப்போ நம்ம இதில் எப்படி கஸ்டம் ஆஃபர் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஜென்ரேட் கஸ்டம் ஆஃபர், அதை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் என்னென்ன சர்வீஸ் என்னென்ன பண்ணுவீங்க, அந்த 3 பேக்கேஜில் என்னென்ன போட்டிருக்கீங்க, இல்லை உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்ன போட்டிருக்கீங்க, கிக்ஸில் என்ன போட்டிருக்கீங்க, எல்லாத்தையும் இதில் டைப் பண்ணிடுங்க. இப்போதைக்கு எனக்கு டைப் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, ஸோ நான் அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போகிறேன். ஐ வில். ஓகேவா, இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன். பட் நீங்கள் இவ்வளோ சீரியஸாக கொடுத்துடக்கூடாது, ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது ஆப்ஷனல் தான், உங்களோட கிக் எதாவது செலக்ட் பண்ணிக்கிறது தேவையில்லை. இது நம்ம கஸ்டம் ஆஃபர் நம்ம எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம், 5000க்குள்ளே. நான் ஒரு $100 கொடுக்குறேன். ஓகேவா, எவ்வளோ டேஸில் நீங்கள் முடிப்பீங்கன்னு கேட்காங்க. நான் ஒரு 10 days கொடுத்துக்கிறேன். ஓகே, எவ்வளோ 10 days. சப்மிட் கஸ்டம் ஆஃபர். இது கொடுத்த உடனே எனக்கு ஒரு கஸ்டம் ஆஃபர் ரெடி அப்படின்ட்டு வருது பார்த்தீங்கன்னா. இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி கூகுளில் போட்டு காமிக்கிறேன் என்ன வருதுன்னு. எப்படி காமிச்சிடும் நம்மளோடது. நம்ம என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருமோ மொத்தமாக ஒரு ஆஃபர் இந்த டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக அவங்க அடிப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது இவன் பேசிக் அந்த மாதிரிலாம் இல்லை, இவன் பர்டிகுலர் கிக்கு இந்த கேட்டகரியில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவான் அப்படிங்கிறது எதுவுமே காமிக்காது. டேரெக்டாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் காமிக்கும், அவன் எவ்வளோ டேஸில் முடிப்பான், எவ்வளோ டேஸில் அவனுக்கு டியூரேஷன் இருக்குது, மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறான், அவனுக்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் இருக்கா, அது மட்டும்தான் காமிக்கும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தாங்க ஈஸியாக நம்மளோடது இது பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இதை இந்த கோடை கொண்டு போய் நீங்கள் உங்களோட பிளாக்லையோ இல்லை வெப்சைட்டில் நீங்கள் எம்பர்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதோட தனியாக இது எப்படி காமிச்சதோ அதே மாதிரி தனியாக ஒரு ஆடு மாதிரி காமிக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் வெப்சைட்டுக்கு வரவங்க அதை பை பண்ணி வாங்கிப்பாங்க. ஸோ இவ்வளோ தாங்க நம்மளோட ப்ரொஃபைல், ஐ மீன் நம்மளோட கஸ்டம் ஆஃபர். இது ஒரு வித்தியாசமான ஆஃபர்.
நீங்கள் புரியுதா உங்களுக்கு? நீங்கள் கிக்ஸு லிங்க் ஷேர் பண்ணுறக்கோ அதில் 5, 15, 20 அந்த மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் பர்டிகுலராக இந்த கேட்டகரி மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு சில பேர் நினைப்பாங்க. பட் ஓகே, இவன் இந்த கேட்டகரி மட்டும்தான் பண்ணுவான், மற்ற கேட்டகரிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் ப்ரொஃபைலை விட்டுட்டு போயிடுவாங்க. பட் இந்த சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஃப்யூச்சர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஓகே இவன் எல்லாருமே இவனுக்கு தெரியுது, ஸோ இவனை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களோட கிக்ஸில் இல்லாத கேட்டகரி கூட இவங்க வருவாங்க. இதில் நீங்கள் $5,000 வரைக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ரேட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈஸியான ஃப்யூச்சர் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் 7 கிக்ஸையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பிகினர் லெவலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 7 கிக்ஸ் தான் இருக்கும். அந்த 7 கிக்ஸையும் கரெக்டான நீச்சை சூஸ் பண்ணி கரெக்டாக கிக்ஸு இது பண்ணுறதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆயிரும். கரெக்டாக எல்லாம் பக்காவாக கிக்ஸ் இமேஜஸ், ப்ரொஃபைலு, வீடியோ எல்லாம் வச்சு உங்கள் ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷன்லாம் சூப்பராக வச்சு ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன தேவைங்கிறத வச்சு பேக்கேஜ்லாம் கரெக்டாக செட் பண்ணி இந்த 7ல் 2க்கு மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ராஸ் வைக்க முடியும். அது கரெக்டான எந்த எக்ஸ்ட்ராக்ஸும் சூஸ் பண்ணி வைங்க. பிகாஸ் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிராஃபிக் டிசைன் நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக் டிசைன்ஸ்க்கு என்னால் டிப்ஸ் கொடுக்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு கிராஃபிக் டிசைன் தெரியாட்டி நீங்கள் ரைட்டிங் சூப்பராக பண்ணலாம், பட் அதில் எனக்கு அவ்வளோக்கா எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாது. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களே உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் எப்படி போடணும், என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எல்லாம் போட்டு இதை 7 கிக்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் கஸ்டம் ஆஃபர் போங்க. இதுதான் என்னோடய சஜஷன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் மினியம் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் மினியம் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ஃபைவரில் ஏர்ன் பண்ணணும், இல்லை எனக்கு ஒரு ஃபைவரில் கரியர் ஸ்டார்ட் பண்ண நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோஸை டெய்லியும் பாருங்கள். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்.